இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்னா கடன் தீர்க்கும் பரிகாரம். உப்பு மேலே நம்ம எழுதி வைக்கிறது கடன் தீரும். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் சூப்பரான ஒரு பரிகாரம் தான். அதே மாதிரி அற்புதமான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செங்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கதிர் சூரியன் நம் மீது பட்டால் அத்தனை நோய்களும் தீரும். நம்மளுடைய அற்புதமான ஒரு பேராற்றலை தரக்கூடிய, பண வசீகரத்தை தரக்கூடிய, கடன் தீர்க்கக்கூடிய விஷயம். நம்ம ஒரு செடியோட பேசணும். ஸோ இது வளர 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 சக்திகள் உங்களோட பண வளர்ச்சி அதிகமாக இருக்கும். கடன் தீரத் தொடங்கும். இது மிகப்பெரிய ஒரு கைகண்ட ஒரு விஷயம். நீங்கள் பார்க்கும்பொழுது சிரிக்கலாம். இது என்னடா ஒரு பெரிய பரிகாரம்னு நினச்சிக்கலாம். ஆனால் இதை செய்து பார்க்கும்பொழுது ஒரு சேஞ்ச் இருக்கும். அந்த கத்தாழைய சும்மா வீட்டில் தொங்க விட்டுருப்பாங்க வாசலில். அது வளரும். அந்த வீட்டோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். முருகா உன் திருவடிக்கான சித்த நாடினர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்னா கடன் தீர்க்கும் பரிகாரம். நிறைய போட்டிருக்கோம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கும் போது கடன் தீரும். உப்பு மேலே நம்ம எழுதி வைக்கிறது கடன் தீரும். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் சூப்பரான ஒரு பரிகாரம் தான். அதே மாதிரி அற்புதமான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செங்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கதிர் சூரியன் நம் மீது பட்டால் அத்தனை நோய்களும் தீரும். கடனும் ஒரு நோய் தான். அது மனசை வந்து காயப்படுத்தும், அதை சோர்வைப்படுத்தும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய விஷயம். வீட்டில் வியாபாரங்களில் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் செடி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா வீட்டில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் கற்றாழை செடி வச்சுருப்பாங்க. அப்புறம் சிவப்பு கற்றாழை வச்சுருப்பாங்க. இது கற்றாழை, அதாவது நம்மளுடைய அற்புதமான ஒரு பேராற்றலை தரக்கூடிய, பண வசீகரத்தை தரக்கூடிய, கடன் தீர்க்கக்கூடிய விஷயம். நம்ம ஒரு செடியோட பேசணும். அதுதான் வந்து அது செவி சாய்க்கும், எல்லாமே கேட்கும். என்ன செடி? கற்றாழை. ஸோ காற்றலையிலேருந்து எலக்ட்ரோஃபீல்டு எப்படி கிடைக்கிது, எலக்ட்ரிசிட்டி எப்படி கிடைக்கிது, அதேமாதிரி தான் இந்த கற்றாழையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி வைப்பு தான் நம்மளோட வாஸ்து கோளாறுகளை நீக்கும். உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய்களை தீர்க்கக்கூடியது தான் கற்றாழை. எப்பேற்பட்ட வியாதியும் தீர்க்கக்கூடியது தான் கற்றாழை. இந்த கற்றாழை என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சட்டியில் வச்சு உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, கடன் நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா ஒரு காப்பர் ஷீட் ஒன்று வாங்கிக்கலாம். காப்பர் ஷீட்டில் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இது தீரணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டப்பாவில் அந்த காப்பர் பிளேட்டை வச்சுருங்க, எழுதிருங்க. எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இது தீரணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆற்று மணல் இருக்குது பார்த்தீங்களா, வேறு எந்த மண்ணும் சேர்க்க தேவையில்லை, வெறும் ஆற்று மண். நமக்கு வந்து பில்டிங்லாம் கட்டுவோம் இல்லையா, அந்த ஆற்று மண். இப்போ வந்து எம்சாண்ட் வருது, அது வேண்டாம். ஆற்று மண்ணை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே போட்டு அந்த செடியை மட்டும் சின்ன செடியாக நீங்கள் நட்டு வச்சுக்கோங்க போதும். ஸோ இது வளர 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 சக்திகள் உங்களோட பண வளர்ச்சி அதிகமாக இருக்கும். கடன் தீரத் தொடங்கும். இது மிகப்பெரிய ஒரு கைகண்ட ஒரு விஷயம். சில பேர் நினைக்கலாம், இதெல்லாம் என்னடா மூட நம்பிக்கை மாதிரி இருக்குது, செடி வளரப்போகுது, கீழே என்ன பிளேட் வைக்க போகிறீங்க. காப்பருக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. என்ன சக்தின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு விஷயத்தை அது மேலே என்ன எழுதுவாங்கன்னா, எந்திரம்லாம் காப்பரில் போடுவாங்க. நீங்கள் எழுதக்கூடிய எந்திரம் என்னன்னாக்கா, என் கடன் தீர வேண்டும் மந்திரத்தை எழுதுறீங்க உள்ளார. என்ன மந்திரம்? தீர வேண்டும். அப்போ எழுதுறதுக்கு முன்னாடி ஓம் போட்டுக்கிறீங்க. எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இது தீரணும் எழுதிக்கிறீங்க. குரு துணை, இந்த குரு துணை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. ஆற்று மண்ணுக்கு ஒரு எனர்ஜி உண்டு. ஆற்று மண் நீங்கள் சாதாரணமாக வச்சுக்கிறீங்க, அது கொஞ்சம் பெருசாக தான் கூழாங்கல்லாம் மாறுது, அது பெருசு விஷயம். அதை க்ரஷ் தான் ஆற்று மண். ஸோ அந்த ஆற்று மண்ணுக்கு ஒரு எனர்ஜி உண்டு. அதேமாதிரி இந்த வேர் விட்டு வளருது பார்த்தீங்களா, அந்த கற்றாழையோடைய எனர்ஜிக்கும் ஒன்று இருக்குது. அது எப்பொழுதுமே வாழ வைக்கும், மீள வைக்காது. வாழை எப்படி வாழ வைக்கும், அதே மாதிரி தான் கற்றாழைக்கு ஒரு சக்தி உண்டு. அதனால தான் காற்றலை அப்படின்னு அதேமாதிரி எலக்ட்ரோஃபீல்டை கொடுக்கும்பொழுது நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்கன்னா, கடன் தீர்ந்து விடும் அப்படின்னு. ஏன்னா கடன் தீரணும்னு போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணத்துக்கு ஒரு உயிர் கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு எலக்ட்ரோஃபீல்டு. ஸோ அதனால தான் உள்ளே வச்சு அந்த செடியை தனியாகவே வளர்ச்சிட்டு வாங்க. சின்ன ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா அது வளரும். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த உங்களுடைய பண வளர்ச்சி இருக்கும். வீழ்ச்சி, அதாவது கடன்கிற ஒரு விஷயம் குறைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்பொழுது சிரிக்கலாம். இது என்னடா ஒரு பெரிய பரிகாரம் நினச்சிக்கலாம். ஆனால் இதை செய்து பார்க்கும்பொழுது ஒரு சேஞ்ச் இருக்கும். இதுதான் எலக்ட்ரோஃபீல்டு. இதுதான் உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம், மணக்கிற விஷயம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை பண்ணும் பொழுது எப்போல்லாம் பண்ணணும், அந்த ஒரு டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது எப்பொழுதும் போல் வச்சுருங்க. நீங்கள் அந்த செடியோட பேசணும்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் தண்ணி ஊற்றும் பொழுது செடியோட பேசும்பொழுது மனம் சார்ந்த விஷயம், மனகாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்னடா அவனுக்கு ஏதோ நினச்சிட்டு இருக்கான், மனப்பிராந்தி போட்டிருக்கு அப்படிம்பாங்க. மனப்பிராந்தினா ஒன்று இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உளருவாங்க பார்த்தீங்களா, அதனால தான் மனப்பிராந்தி ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ அதை பைத்தியமாக கூட சொல்லுவாங்க. ஆனால் பைத்தியம் கிடையாது. மிகப்பெரிய வைத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செடிகிட்ட நீங்கள் தண்ணி ஊற்றும் போது, என் கடன் தீர வேண்டும், என் செல்வ செழிப்பு வளர வேண்டும், அவ்வளோதான். அந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி உண்டு, வார்த்தைக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. ஏற்கனவே வைப்ரேஷனாக இருக்கக்கூடிய அந்த சக்திக்கும் உங்களுடைய இணையான ஒரு தொடர்பு வரும்பொழுது அங்கே ஒரு ஈர்ப்பு விசை ஏற்படும். இதுதான் லாஜிக். ஸோ நம்மளுடைய சைக்காலஜிக்கலாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்பி கை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னமே நம்மளுடைய மனம் சார்ந்த, மூளை சார்ந்த, இயக்கம் சார்ந்த, நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்.
ஸோ அதனால தான் இது அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கையோடு ஒரு எனர்ஜியை பாஸ் பண்ணுறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஆற்றலை தந்திருக்கிறது. ஸோ அதனால் இது வந்து செஞ்சு பார்த்தவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால தான் இந்த தகவலையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, வேரில் இருக்கக்கூடிய சக்தி என்றைக்குமே உண்டு. அதனால தான் வேரில் நல்லா தாயத்து பண்ணுவாங்க. வேரில் சில மூலிகைகள் பண்ணுவாங்க. வேரில் வீடை கட்டி தொங்க விடுவாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கத்தாழைய சும்மா வீட்டில் தொங்க விட்டுருப்பாங்க வாசல்ல. அது வளரும். அந்த வீட்டோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். அதே கான்செப்ட் தான். நம்ம தண்ணியில் வளர்க்குறோம். கீழே என்ன எழுதுறோம்? இப்போ நம்ம கடன் தீர வேண்டும் எழுதுறீங்க பார்த்தீங்களா? அதே மாரி எவ்வளோ உங்களுக்கு வர வேண்டும்னு எழுதினா கூட தப்பு கிடையாது. எனக்கு வந்து இந்த வேலை கிடைக்கும். என்ன வேணுமோ, என்ன வளர்ச்சி தேவையோ அதை எழுதலாம். சரிங்களா? அதே மாரி நமக்கு என்ன கடன் தீர வேண்டும்னு எழுத போறோம். அப்ப நம்ம வேண்டுதல வந்து தீர வேண்டும்னு எழுதுறோம். எனக்கு என்ன வேண்டும் அப்ப என்ன எழுதுறோமோ, அதுக்கு ஒரு உயிராற்றல் கிடைக்கும். சக்திய மகா சக்தியா மாத்தக்கூடிய ஒரு சக்தி தான். உங்களுடைய உழைப்பு அவசியம். உங்க உழைப்புக்கான தடங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, உங்க உழைப்புக்கான சில சிக்கல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், நீங்க நினைக்கிற விஷயத்த, யோசிக்கிற விஷயத்துக்கு தடங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரங்கள் எல்லாமே. நான் கூட வரேன், நீ நல்லா இரு. என்னுடைய உழைப்பையும் முக்கியம், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முக்கியம். எப்போல்லாம் உங்க கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதோ, உங்க பிசினஸ் போயிடும். எப்போல்லாம் உழைக்க நீங்க மறுக்கிறீங்களோ, அப்போ ஏதோ ஒண்ணு தடங்கள் இருக்கும். பிரெயின் பிளாக் இருக்கும். ஸோ அன்பிளாக் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் என்னைக்குமே பரிகாரங்கள் எல்லாம். உங்களுடைய உழைப்பையும், சிந்தனையையும் உயர்நோக்கி வைத்துக்கொண்டே இருங்கள். ஓடும் காலத்திலும், நடக்கும் காலத்திலும் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை தான் இந்த பரிகாரங்கள் எல்லாம் உங்களை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ மிக முக்கியமான பரிகாரம் செய்து நலம் பெறுங்கள். இப்போ நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை இதை எப்போல்லாம் செய்யலாம், எப்போ பேசலாம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அமாவாசை காலங்கள், அதேமாரி பௌர்ணமி காலங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி செடிகளோட பேசினாலே சூப்பர். மருதாணி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க மணிக்கணக்கிலலாம். அப்போ பார்த்தா பார்க்குறவங்க என்னடா செடி கூட ஏதாவது பேசுகிறான்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த செடியில் உட்காந்துருக்கக்கூடிய தேவதைகள் தான் முக்கியம். கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதெல்லாம் இன்விசிபிள், ஆர்டிஃபிஷியல், சூப்பர் குட் அப்படிம்பாங்க. சூப்பர் குட் சோல் பவர் அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு சோல் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு தேவதைகள் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மைனஸ் என்றைக்குமே நமக்கு ரீச் ஆகாது. ப்ளஸ் நம்ம எப்பொழுதுமே ரீச்சில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இந்த மாதிரியான செடிகளில் பேசலாம். நார்மலாகவே பேசலாம். இதெல்லாம் டைமிங்கில் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழணும்னு எல்லாரும் சொல்கிறோம். அந்த இயற்கையோட பேசுங்கன்னு சொன்னால் மட்டும் எப்படிடா பேசினா கேட்கும். த சென்சிட்டிவ் மோர் சென்சிட்டிவ் பிளான்ஸ். இந்த பிளான்ஸோட ஒன்றிணைஞ்சு வாழ்ந்தவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க, ஆன்சைட்டி இல்லாமல் இருக்காங்க. ஸோ இயற்கையோட வாழ் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த மருந்தாக சாப்பிட்றோம், வியாதி தீருது. அதை வந்து நண்பனாக பார்க்குறோம், நம்மளுடைய மனக்குறை தீருது. அதை நம்ம வந்து சில விஷயங்களை கேட்குறோம், யுனிவர்சலுக்கு எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஷ்ஷான்ட்னா தான் செடிகள். அதில் சிறப்பான விஷயங்கள் நிறையா இருந்தாலும் இந்த கற்றாழைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. ஒவ்வொரு முள்ளும் ஒரு டவர், ஒவ்வொரு எக்ஸிட் பவரும் அதோட தசைகள். ஸோ இதில் தான் வந்து மருந்தும் இருக்கிறது, மருத்துவமும் இருக்கிறது. செய்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும், சில சமயம் இருட்டா இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னா. முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது. ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன். கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க. நான் அங்கே வாஸ்து பொருட்கள், அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. இது வெறும் பொருள் இல்ல, இது என் வாழ்க்கைய மாத்துன ஒரு நம்பிக்கை.